நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு பதற்றம் தொற்றியிருக்கு நண்பர்களே. இந்தியாவுடைய எதிரியா போட்டு தள்ளியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையில் இப்போ கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. அங்கேயும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடுமையான பதற்றம் தொற்றியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இரண்டு முக்கியமான செய்தி நண்பர்களே. இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்கு இந்தியா எந்த ஒரு எல்லைக்கும் போகும் அப்படின்னு அதிரடி மிரட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா டீலிங் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. இதில் இருக்கும் சாதக பாதகங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே தவறாமல் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீரில் கொல்லப்படும் லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகளுடைய குடும்பத்தினருக்கு உதவிகள் வழங்கும் பணியை மேற்கொண்டு வந்த அந்த அமைப்புடைய பொறுப்பாளர் மசூதியுடைய வாசல்லையே சுருண்டு விழுந்து இறந்த நிலையில் அதன் பின்னணி பற்றிய திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பாகிஸ்தானை மையப்படுத்தி லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருது. பாகிஸ்தானில் இருக்கும் முரித்கே அப்படிங்கிற இடம் தான் இந்த பயங்கரவாத அமைப்புடைய தலைமையிடமாக செயல்பட்டு வருது. நம்முடைய நாட்டுக்கு எதிராக பல்வேறு சதி திட்டங்களுடன் இந்த பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருது. தற்போதும் காஷ்மீரில் குழப்பத்தை ஏற்படுத்த துடிக்கிறாங்க. காஷ்மீரில் லஷ்கர் தொய்பா அமைப்புக்கு ஆட்களை சேர்க்கவும் துடிச்சிட்டும் வர்றாங்க. இதனால தான் இந்த பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இந்த பயங்கரவாத அமைப்பினர் பாகிஸ்தானில் சுதந்திரமாக உலா வர்றாங்க. இதற்கிடையில் தான் சமீப காலமாக பாகிஸ்தானில் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டும் மர்மமான முறையிலையும் இறக்கும் சம்பவங்கள் நடந்துட்டு வருது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த காரி சையத் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவன் வசிச்சுட்டு வந்திருக்கிறான். இவன் பயங்கரவாத அமைப்புடைய கமாண்டராகவும் நம் நாட்டுடைய ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அங்கே லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கொல்லப்படும் போது அவர்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் பணியுடைய பொறுப்பாளராகவும் இந்த காரி சையத் அப்துல் அஜீஸ் செயல்பட்டு வந்திருக்கிறான். இதனால் அவன் நம்முடைய நாட்டுக்கு எதிரியாகவும் பெரும் தலைவலியாகவும் இருந்து வந்தான். இவனை நம்முடைய மத்திய அரசு தீவிரமாக தேடிட்டும் வந்தாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது பயங்கரவாதி காரி சையத் அப்துல் அஜீஸ் மர்மமான முறையில் மசூதி வாசலில் இறந்திருக்கிறான். இஸ்லாமாபாத்தில் இருக்கும் குவா மசூதிக்கு நேற்று தொழுகைக்கு பயங்கரவாதி காரி சையத் அப்துல் அஜீஸ் போயிருக்கிறான். மசூதியுடைய நுழைவாயில திடீரென அவன் மயங்கி விழுந்திருக்கிறான். இதை பார்த்தவங்க அவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்கே அவனை பரிசோதித்த டாக்டர்கள் அவன் ஏற்கனவே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய இறப்புக்கான காரணம் உடனடியாக தெரியல. அதே வேளையில் நேற்று தொழுகைக்கு அப்புறம் அவன் வழக்கத்துக்கு மாறாக இன்னொரு இடத்துல உணவு சாப்பிட்டது தெரிய வந்திருக்கு. இதனால் அவனுடைய சாவில் மர்மம் நீடிச்சுட்டு வருது. மாரடைப்புனால இறந்தானா இல்லைனா உணவுல விஷம் வச்சு கொல்லப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கட்ட விசாரணையில். எது எப்படியோ நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வந்த பயங்கரவாதி காரி சையத் அப்துல் அஜீஸுடைய கதை முடிஞ்சது ஒரு நல்ல செய்தியாகவே பார்க்கப்படுது. இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இந்திய உளவுத்துறை பாகிஸ்தானில் இருக்கும் லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகளை கொன்று குவிச்சிட்டு வருது அப்படின்னு அந்த அமைப்பை சேர்ந்தவங்களே சொல்லிட்டு வர்றாங்க. இதை நம்முடைய மத்திய அரசு முற்றிலுமாக மறுத்துட்டு வர்றாங்க. லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய ரிஸ்வான் ஹனீப் அவர்கள் கதறிய வீடியோ சில நாட்களுக்கு முன்பு வெளியாகிருந்தது. அதில் அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, கடந்த 3-4 வருஷத்தில் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த, அதாவது நம்முடைய இயக்கம் அப்படின்னா லஷ்கர் தொய்பா இயக்கத்தை சொல்கிற நண்பர்களே, அந்த இயக்கத்தை சேர்ந்த 30க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க இந்திய உளவுத்துறை ஏஜென்ட்டுகளால் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கும் பெஷாவர், கராச்சி, ராவல்பிண்டி, முசாபராபாத் மற்றும் ராவல்கோட் உள்ளிட்ட நகரங்களில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல் காஷ்மீர்லையும் நம்மை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இயங்க இந்திய உளவு அமைப்பினர் அனுமதிக்காமல் இருக்காங்க. ஏஜென்ட்டுகள் மூலம் நம் இயக்கத்தவர்களை கொன்று குவிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போது பாகிஸ்தானில் லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்த முக்கிய கமாண்டன்ட் மர்மமான முறையில் இறந்திருக்கிறான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடைய ஆட்டம் அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்குது. அதிரடியை காமிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்தியாவுக்கு எதிராக இந்தியா மேலே தாக்குதல் நடத்திய ஒவ்வொரு பயங்கரவாதிக்கும் சரியான பாடத்தை இந்தியா புகட்டிட்டு வர்றாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு வரும் அதே வேளையில் இந்திய வங்கதேச எல்லையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்முடைய இராணுவம் போட்டு தள்ளியிருக்காங்க, சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. திரிபுரா வங்கதேசம் எல்லை பகுதியில் போதைப் பொருளை கடத்த முயன்ற வங்கதேசத்தை சேர்ந்த 20 வயது வாலிபரை எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காங்க.
இது குறித்து நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையினர் என்ன சொல்றாங்கன்னா, திரிபுராவுடைய உனக்கோட்டி மாவட்டத்தில் இருக்கும் மக்ரு எல்லை பகுதியில் நேற்று இரவு போதைப் பொருள் கடத்தல் முயற்சி நடைபெற்றது. அப்போது கடத்தல் கும்பலை சேர்ந்தவங்களை இரவு பணியில் ஈடுபட்டிருந்த பிஎஸ்எஃப் வீரர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாங்க. அந்த சமயம் பிஎஸ்எஃப் வீரர்கள் மீது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பிஎஸ்எஃப் வீரர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போதான் அந்த வாலிபர் உயிரிழந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கைலாஷ் நகர் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் உனக்கோட்டி மாவட்டத்துடைய லதியாபுரா எல்லை சாவடியில் போதைப் பொருள் கடத்தல் முயற்சியின் போது வங்கதேச நபர் ஒருவர் பிஎஸ்எஃப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதே போல கடந்த ஆண்டு மக்ரோல் எல்லை பகுதியில் நடந்த மோதல்ல வங்கதேச கடத்தல்காரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. 2 பிஎஸ்எஃப் வீரர்கள் காயமடைஞ்சாங்க. திரிபுரா மாநிலம் வங்கதேசத்துடன் 856 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. இதன் பெரும்பாலான பகுதிகள் முள்வேலிகளால் மூடப்பட்டிருந்தாலும் சில பகுதிகள் இன்னமும் வேலி அமைக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் எல்லை தாண்டி நம்முடைய நாட்டுக்குள்ள புகுந்து போதைப் பொருள் கடத்த முயற்சி செஞ்சிருக்கானுங்க. உடனடியாக தடுத்து நிறுத்தி நம்முடைய பாதுகாப்பு படையினர் அவங்க மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. யாரா இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய எல்லைக்குள்ள போங்க, உங்க நாட்டுக்கு போங்க, மீறி வந்தீங்கன்னா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. வாயில சொல்லி கேட்காதனால அதுக்கப்புறமா அவங்க நம்முடைய பாதுகாப்பு படையினர் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க. உடனடியாக நம்முடைய பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல தான் இவன் உயிரிழந்திருக்கிறான். ஆக தேவையில்லாமல் இந்தியாவுக்குள்ளே புகுந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை செய்யணும்னு நினச்சா இதுதான் அவங்களுக்கு கடைசியில் கதி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதே போல் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, அவர் இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம் அப்படின்னு கரார் காட்டியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தனது மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படின்னும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இது உலகுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்றைய தினம் டெல்லி கண்டோன்மெண்ட் லெவலில் இருக்கும் ராணுவ மருத்துவமனையில் நடைபெற்ற சிந்தூர் மகாரத்தான் யாத்ரா அப்படிங்கிற ரத்த தான முகாமில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்த மாபெரும் ரத்த தான முகாம் கருணையை பிரதிபலிக்குது. இந்த முகாமில் பங்கேற்ற இரத்த கொடையாளர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த சுமார் 1000 மல்யுத்த வீரர்களும் தடகள வீரர்களும் அடங்குவர். இது தன்னலமற்ற சேவையின் உணர்வையும் பாதுகாப்பு படைகள் மீதான அவர்களுடைய மதிப்பையும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நன்கொடையாளர்களுக்கு நன்றி. இன்று தானமாக வழங்கப்பட்ட ரத்தம் எதிர்காலத்தில் தேவைப்படும் வீரர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் உதவும் வகையில் அமையும். ரத்தத்தை மனித உடலால் மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுனாலையும் அதை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தானமாக வழங்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் இரத்த தானம் அப்படிங்கிறது தர்மத்தின் உன்னதமான வடிவங்களில் ஒன்றாக திகழுது. இரத்த தானத்தை ஒரு கலாச்சாரமாக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மாற்ற வேண்டும். 2047 நம்முடைய சுதந்திரத்தின் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது நம்முடைய நோக்கம் ஒரு வளர்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதோட மட்டும் நின்றுவிடக்கூடாது. மக்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். உடற்தகுதிக்கு இளைஞர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆரோக்கியமாகவும் உடற்தகுதியுடனும் இருக்கும் ஒரு தனிநபர் சமூகத்துக்கு ஒரு பெரும் சொத்தாக திகழ்றது மட்டுமில்லாமல் இரத்த தானம் போன்ற உன்னதமான பணிகளை மேற்கொள்றதுக்கும் சிறந்த தகுதி பெற்றவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் நம்முடைய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது மட்டுமில்லாமல் நம்முடைய பெண்கள் அணியும் குங்குமத்தையும் பாதுகாக்க இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படின்னும் உலகளாவிய செய்தியை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா சொல்லியிருக்கு. நம்முடைய பாதுகாப்பு படைகளுடைய இணையற்ற வீரத்தை ஆபரேஷன் சிந்தூர் நிரூபிச்சிருக்கு. பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய வழிகாட்டிகளையும் ஒழித்ததற்காகவும் இந்தியா மீது தீய எண்ணம் கொண்டவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பதை உறுதி செய்வதற்காகவும் நம்முடைய பாதுகாப்பு படைகளை நான் பாராட்டுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய நேட்டோ அமைப்பை போலவே புதிய இஸ்லாமிய நேட்டோ அமைப்பு ஒன்று இப்போ உருவாகி இருக்கு. நீண்ட மாதங்களாக நடைபெற்ற உயர்நிலை கூட்டங்கள், செய்தியாளர்கள் சந்திப்புகள், அரசியல் ரீதியான ஆலோசனைகள் மற்றும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் மெக்காவில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டிருக்காங்க. சவுதியுடைய இளவரசர் முகமது பின் சல்மான், துருக்கி அதிபர் எர்டோகன், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் இஸ்லாமியர்களுடைய புனித தலமான மெக்காவில் வெள்ளிக்கிழமை எப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த கூட்டு ஒப்பந்தத்துடைய மிக முக்கியமான அம்சம் அதன் பரஸ்பர பாதுகாப்பு விதியாகும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும் 3 நாடுகள் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது வெளியிலிருந்து ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மற்ற 2 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படும். இது குறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதலுக்கும் எதிரான பதில் தாக்குதலையும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை அனைத்து நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதுவதையும் இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டிருக்கு. மேலும் 3 நாடுகளுக்கு இடையே ராணுவ ஒத்துழைப்பை அனைத்து கோணங்களையும் மேம்படுத்த இது வழிவகுக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கில் ஈரான் மோதல் தீவிரமடைஞ்சிட்டு வரும் சூழ்நிலையிலேயே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு.
இதில் சவுதி அரேபியா மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ஏற்கனவே நேட்டோ அமைப்பில் உறுப்பினராகவும் அந்த அமைப்பில் இரண்டாவது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டு விளங்கும் துருக்கி இந்த புதிய ஒப்பந்தம் நேட்டோவுடனான தங்களுடைய சர்வதேச ஒப்பந்தத்துக்கு எந்த விதத்திலையும் முரணானது அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கு. அதனால் பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. வரும் காலத்தில் கண்டிப்பாக பாகிஸ்தான் இந்தியா மேலே ஏதாவது ஒரு தாக்குதலை ஏவி விடுறதுக்கு ஏற்கனவே தான் தனியாக இருக்கும்போது பாகிஸ்தான் இந்தியா மேலே தாக்குதல் நடத்த எத்தனிக்கும். ஆனால் இப்போ துருக்கி சவுதி இருக்காங்க, இவங்க 2 பேர் இருக்காங்க. நம்ம மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா இவங்க 2 பேரும் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்தியா மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முற்படுவாங்க. இந்தியா கடுமையான பதிலடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்பொழுது துருக்கியும் சவுதியும் பாகிஸ்தானுக்கு வருவாங்களா இல்லையா, இல்லை இந்தியாவுக்கு பயந்தோ அல்லது இந்தியா மேலே இருக்கும் மதிப்புக்கு மரியாதை கொடுத்தோ பின்வாங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். துருக்கி கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு மறைமுகமாகவும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சவுதி அரேபியா அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.